வணக்கம் இந்தியா. 7 நாள் வீழ்ச்சியிலிருந்து நம்ம சந்தைகளினுடைய எண்ணம் மீட்டெடுத்திருக்கிறது என்று சொல்லலாம். மெயினாக ஐடி அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் இன்னைக்கு மார்க்கெட்டை நிறுத்தினது. அதுபோல் இம்ப்ரூவிங் சென்டிமெண்ட் அக்ராஸ் ஆசிய பங்கு சந்தைகளில் இருப்பதை பார்க்க முடிஞ்சது. அதுபோல் குளோபல் பாண்டு மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதனுடைய ஈல்டு இந்த ரெக்கவரிக்கு நல்ல சப்போர்ட் பண்ணினது. இன்னைக்கு நிஃப்டி 50 ஓப்பன் 24,225.45 remain volatile during the early session. ஒரு intraday low 24,184.55 பட் பையிங் அட் லோவர் லெவல் இன்னைக்கு இண்டெக்ஸை மேலே ரெக்கவர் பண்ணுறதுக்கு உபயோகமாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எபோவ் 24,200 மார்க்கில் இன்னைக்கு ரொம்ப நேரம் மார்க்கெட் ட்ரேட் ஆனதை பார்க்க முடிஞ்சது. ஸோ intraday high of 24,265.15 பிஃபோர் சம் ப்ராஃபிட் புக்கிங் மார்க்கெட் ட்ரிம்டு சம் கெயின்ஸு அதுவும் க்ளோசிங் நேரத்தில். ஸோ நிஃப்டி 50 செட்டில் 24,231.85 153 புள்ளிகள் அதிகரித்து 7 நாள் வீழ்ச்சியிலிருந்து எழுந்திருப்பதை பார்க்க முடிந்தது. அதுபோல் பேங்க் நிஃப்டியும் அட்வான்ஸ்டு 0.45%, விக்ஸ் இன்னைக்கு 4.48% விழுந்திருக்கு, ஃபாலிங் பிலோ 11. ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். அதுபோல் க்ரூட் ஆயில் ப்ரைஸஸும் இன்னைக்கு மூவிங் ஹையர். யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு எகெயின்ஸ்ட் ஈரான் ஒரு சிவியர் எக்கனாமிக் ஆக்ஷன் எகெயின்ஸ்ட் கண்ட்ரிஸ் சப்போர்ட்டிங் தேரான்ங்கிற மாதிரி அந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதனால் யுஏஇயும் பார்த்தோம்னா ஒரு சஸ்பெண்டட் ட்ரேட் அண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் வித் ஈரான். ஸோ இந்த லேட்டஸ்ட் டென்ஷனால் ஸோ பிரெண்ட் க்ரூடும் இன்னைக்கு மறுபடியும் அதுவும் ஒரு 1.5% ஏறி இருக்கு, USD 93.08. டெக்சாஸ் இன்டர்மீடியட் க்ரூடும் கிட்டத்தட்ட ஒரு 1.63% ஏறி 87.23% ஆக இருக்கிறது. பிராடர் மார்க்கெட் எண்ட்ஸ் இன் த பாசிட்டிவ் டெரிட்டரி. மிட் கேப் 0.141% ஏறி இருக்கு, ஸ்மால் கேப் 0.68. அட்வான்சஸ் 1923 அண்ட் டிக்ளைன்ஸ் 1173. ஸோ மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை ரிமைன் பாசிட்டிவாக இருக்கிறது. ஸோ இன்றைய தினம் 157 பொங்கல் 52 வீக் ஹையையும் 89 பங்குகள் 52 வீக்லையும் டச் பண்ணியிருக்கு. 123 பங்குகள் அப்பர் சர்க்கியூட்டு, 80 பங்குகள் லோவர் சர்க்கியூட்டு. துறைகளை பார்க்கும் பொழுது மீடியா, ரியாலிட்டி, எஃப்எம்சிஜி ஏறி இருக்கு, பிஎஸ்யூ பேங்க்ஸ் இறங்கியிருக்கு. எட்டர்னல், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட், கோட்டக் பேங்க், ஐடிசி, பஜாஜ் ஃபினான்ஸ் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். டாடா கன்சூமர், ஹிண்டால்கோ, இண்டிகோ, HL டெக் அண்ட் நெஸ்லே ப்ராஃபிட் புக்கிங்கில் வீழ்ச்சி அடைந்த பங்குகள். தங்கம் 511 ரூபாய் இறங்கி 1,57,000, வெள்ளி 16 ரூபாய் இறங்கி 2,36,000, குரூடாயில் 232 ரூபாய் அதிகரித்து 8,300 மணியமாய் கொண்டிருக்கிறது. பிளாக் டீலை பொறுத்தவரை ஃபைசர், பாரதி ஏர்டெல், டாடா கன்சூமர் இன்றைய தினம் பிளாக் டீல் நடந்துள்ளது. அமங் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் பல்லாம்பூர் சின்னி ஜம்ப்டு 17.87%. இந்த கவர்மெண்ட் ஸ்டாக் ஹோல்டிங் லிமிட்ஸை பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் இல்லாமல் சுகர் ப்ரைஸஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. கோல்டு லோன் கம்பெனிஸில் மணப்புரம், முத்தூட் ஃபினான்ஸும் இன்னைக்கு ஏறி இருக்கு. கோல்டு ப்ரைஸஸ் ஏறினதுனால முக்கியது. அதுமாரி லோவர் ட்ரெஷரி ஈல்டு வீக் டாலர் சப்போர்ட்டட் கோல்டு ப்ரைஸ். ஸோ த கொலாட்ரல் ஹெல்டு த கோல்டு ஃபினான்ஷியஸ் அதனுடைய வேல்யூ அதிகரிச்சிருக்குன்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுமாதிரி இன்றைக்கி HDFC பேங்க்கும் இன்றைக்கி ஒரு பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் டு த நிஃப்டி 50 கெயின்ஸில். ஐசிஐசிஐ பேங்க்கும் ஏறி இருக்கு கான்ட்ரிபியூட்டரில், அதாவது பாயிண்ட்ஸ் லெவலில். ஸோ திஸ் ஆர் ஆல் த இன்புட். தென் டெக்னிக்கலாக இன்றைக்கி அவுட்லுக் பார்த்தோன்னா நிஃப்டி இண்டெக்ஸ் வித் கேப் அப் ஆஃப் திஸ் 150 பாயிண்ட்ஸை வைத்து பார்க்கும் பொழுது 50 EMA சப்போர்ட் ஆல்மோஸ்ட் ஒரு சைட்வேஸ் டு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு கொண்டு செல்லிருக்கு. பட் த 13-day ஸ்டீக் ஆஃப் லோவர் ஹைஸை வைத்து பார்க்கும் பொழுது இந்த ஸ்மால் பாடிடு புல்லிஷ் கேண்டிலான டெய்லி ஃப்ரேம் எபோவ் 24,200 முடிஞ்சிருக்கிறதுனால ஸோ இது ஒரு டுவர்ட்ஸ் 24,350 to 24,450 வரலையும் மேலே ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தெரிகிறது. அதுபோல் சப்போர்ட்னு பார்த்தோம்னா 24,100 தென் 24,56 24,056 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கக்கூடும். டெரிவேட்டிவ்ஸ் அவுட்லுக்கை வைத்து பார்க்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் செட்டப் இன் சம் ஆஃப் த பிரைவேட் ஸ்டாக்ஸ் லைக்
எம்சிஎக்ஸ், கிளென்மார்க், கோஃபோஜ் இதெல்லாம் பார்க்க முடிஞ்ச எட்டர்னல்ல. ஸோ ஆப்ஷன் ஃப்ரண்ட்டில் கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அட் 24, 500 and 24, 300 அதிகரிச்சிருக்கு. அதுபோல் புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் 24, 200 and 24,000 இருக்குது. ஸோ கால் ரைட்டிங் வந்து 24,350. அதை வைத்து பார்க்கும்போது ஆப்ஷன் டேட்டா சஜஸ்ட் பண்ணுறது வந்து சந்தைகள் வந்து 24,000லேருந்து 24,500 ஒரு ஷார்ட் டேர்ம் மூவ்மெண்ட்டில் இருக்கக்கூடும். ஸோ அதனால் இன்னொரு ஒரு 300 புள்ளிகள் வரை ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். நாளைய தினம் நம்மளுடைய வீக்கெண்ட் வரதுனால வாலட்டிலிட்டியும் இருக்கக்கூடும். வாங்கி விற்பதற்கு 60%, விற்று வாங்குவதற்கு 40% எதுவாக இருக்கக்கூடும். ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.